இருந்தாலும் யார்கிட்ட இந்த ராக்கம்மா கிட்டே வா. சிறுத்தை சிக்கும் சிலுவண்டி எப்படி சிக்கும், சிலுவண்டி எப்படி சிக்கும். நான் அந்த காலத்திலேயே ஓட்டப்பந்தயத்துல மொத பரிசு வாங்கி அப்பவே நான் டம்ளர் பிரைஸா வாங்கினாக்கும் வந்துட்டாளுங்க என்ன துரத்திக்கிட்டு. எப்படியாப்பா இருந்தாலும் ஓடி வந்ததுல குறுக்கிழமை ரொம்ப வலிக்குதுரா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமே. ஆத்தடியாத்தா இப்ப வீட்டுக்கு போனோம் அம்பிடுதே நம்மள வச்சு செய்வாளுங்க. எதுக்கு பேசாம அந்த அந்த பஞ்சு கடை வீட்டுல போய் சத்த நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படியே அப்புறம் பொறுமையா போவோம். இன்னைக்கு எப்படி எஸ்கேப் ஆட்டேன்னு பாத்தீங்கல்ல, யாருக்கிட்ட இந்த ராக்கம்மா கிட்டே வா. எப்பா குடும்பமா இது இந்த சின்ன வயசுலயே இதுங்க படுத்துற பாட்டுல நான் சீக்கிரம் போய் மேல சேர்ந்துருவோம் போல இருக்குது. அதடியாத்தா நம்ம என்ன சாதிக்க வேண்டியது எம்பிட்டு இருக்குது. அதுக்குள்ள நான் மேல போய் சேர்ந்துருவனா இல்ல அதுக்குதான் இந்த ராக்க விட்டுருவாளா? விட மாட்டேன். இன்னைக்கு எஸ்கேப் ஆன மாதிரி இனிமே டெய்லி எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாருங்க. யாருக்கிட்ட இந்த ராக்கு கிட்டயா? ஏ கிளவி டயலாக்லாம் பேசி முடிச்சிட்டியா? இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. கிளவி இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை வந்துரு. அங்க அப்பா உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. அப்பா மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம். ஒழுங்கு மரியாதை வந்துரு. ஆமாராக்கு ஒழுங்கா வந்துரு, அவ்வளவுதான் சொல்லுவான். ஏற்கனவே காலையிலே ஓடி ஓடி காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இங்க பாரு, வயசான காலத்துல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதுன்னு உங்ககிட்ட நாங்க டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம இப்படி டெய்லி 1.5 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆளுக்கு வேலை கிடக்கல, சட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? சீக்கிரம் வா வீட்டுக்கு. கிளவி எஸ்கேப் ஆகவா பாக்குறா? எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா வந்துரு. நான் மாட்டவே மாட்டேன். கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். குரு மயிலே மயிலானா இறங்க போடாது. அப்போ புரிஞ்சிச்சு துரி. கிளவி உன்னா குரு கிளவிக்கு இதுதான் கரெக்ட். கிளவி இப்ப எப்படி ஓடுறேன்னு நாங்களும் பாக்குறேன். வா குரு, நேரம் ஆயிட்டு. ஐயோ குடும்பமா சேர்ந்து என்ன குடும்பப்படுத்துறாங்களே. ஆக்கு ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிட்டு. இப்படியே வந்தேன்னு வச்சுக்கேன், இப்படியே அலேக்கா தூக்கிட்டு போவேன். இல்லன்னு வச்சுக்கேன் தலையில வச்சு தூக்கிட்டு போவேன். எப்படி வசதி? ஆத்தீவ செஞ்சாலும் செய்வான். போச்சு எல்லாம் போச்சு. இன்னைக்கு மாட்டிக்கிட்டனா? ஏமா என்னமா இது? கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா? உனக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றது? ஏன்டா இப்படி குடும்பமா சேர்ந்து என்ன இப்படி குடும்பப்படுத்துறீங்க? ஆத்தடியாத்தா இந்த மாதிரி குடும்பம் இந்த ஊர் உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா? டேய் வயசானவடா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா. ஏமா என்னமா பேசுற நீ? டெய்லி வாழ்க்கமா நடக்கிற ஒண்ணுதானே. இப்படி நீயே பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? கிளவி எஸ்கேப் ஆகவா பாக்குறேன். இன்னைக்கு பாரு. அப்பா காலேஜ்க்கு டைம் ஆகுதுப்பா, சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நான் போய் காலேஜ்க்கு ரெடி ஆவேன். ஆமாப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அதான் அப்பா தான் வந்துட்டாங்கல்ல, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாங்க, அடுப்பங்கரையில அம்பிட்டு வேலை கிடக்குது. உங்க அம்மாவை காணும்னு காலையில இருந்து வாழை போட்டு தேடினீங்க. இந்த அதான் உங்க அம்மா வந்துட்டாங்களே, குறவு என்ன? சீக்கிரம் முடிங்க. சரி மீனாட்சி, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி என்ன சுந்தரம், வேணாம்பா. அம்மா சொல்றத ஒரு வாட்டி கேளுப்பா. உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கப்பா. எப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுப்பா. ஐயோ அப்பா வாய் மூட அப்பா. ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, இதுல நீ வேற. அப்பா நான் காலேஜ்க்கு போகணும்ப்பா, எனக்கு டைம் ஆகுது. இம்பார்ட்டன்டான கிளாஸ் வேற எனக்கு இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களோட எந்த பொட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவங்க கூட நாங்க பேச மாட்டோம், பழக மாட்டோம். அண்ணன் தண்ணின்னு எதுவும் புழங்க மாட்டோம்னு எங்க அம்மா தலையில எல்லாரும் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. ஐயோ கொலகார குடும்பமா போச்சு. ஐயோ இதுக்கு பூரா போய்ச்சது என்ன பண்ணும்? இல்ல என்ன திருட்டு வேலை பண்ணுது எனக்கு தானே தெரியும். ஐயோ இந்த சுந்தர வேற இதுல இன்னொன்னு நம்பிட்டு கிடக்குறா. ஐயோ கடவுளே, இக்கலே சுந்தர நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுலே. இக்கலே எல்லாம் போய்ச்சது தானே பண்ணும். அப்புறம் உங்க அம்மா அல்பைஸ்ல சீக்கிரம் போய் சேர்ந்துருவலே. அப்படியே நடந்துட்டாலும் இத்தனை வருஷமா போய் சேர்த்து என்ன பண்றோம்? கிளவி அப்படியே கல்லு குண்டு மாதிரி அப்படியே எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பாரு கிளவி இப்படி சத்தியத்தை ஸ்ட்ராங்கா போடுறேன்னு. சுந்தரம் அங்க பாருவும் பொண்டாடி வாய்க்காலே மொழ வீட்டு கிடக்கா. எல்லாம் போய் சேர்த்து என்ன பண்ணும்? நீ போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஐயோ குரு, இதுக்கு மேல அமைதியா நின்னோம். அவ்வளவுதான். கிளவி அப்பா கிட்ட ஏதாச்சும் போட்டு கொடுத்துரும். அப்புறம் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துரும். சீக்கிரம் வா. ஐயோ ஆமா துரி, அப்பா நேரம் ஆயிட்டு இருக்குப்பா. அப்பா தனக்கு வேற வேலையே இல்ல. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணலாம். கிளவி அப்பா கிட்ட அப்பப்ப போட்டு கொடுக்கவா ட்ரை பண்றேன். இன்னைக்கு அடிக்கிற சத்தியத்துல சும்மா அரை இன்ச்சுக்கு மண்டை வீங்குதா இல்லையான்னு பாரு. ஐயோ குடும்பமா இது. டெய்லி என்ன இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சத்தியம் பண்றேன்னு எல்லா ஆளுக்கு என் தலையில நல்லா பொழந்து கட்டாளுங்க. அதுவும் இந்த மீனாட்சி இருக்காளே, இதுதான் சக்கரு. நல்லா என் தலையில குட்டுல குட்டுறா. அடியே மீனாட்சி இருடி இரு. உனக்கு மாமி அடிதானே யாருன்னு உனக்கு காட்டல. அப்புறம் இருக்குடி பேசுற பேச்சு இரு. என் மகன் கிட்ட ஒரு நாள் ப்ரூஃபோட உன்னை நான் போட்டு கொடுக்கல. என் பேரு ராக்கு இல்லையாக்கும். இன்னைக்கான சத்தியத்தை பண்ணி முடிச்சாச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் அப்பத்தா தலையில சத்தியம் பண்ணிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. சத்தியத்தை மீறினீங்க அவ்வளவுதான். நம்ம அப்பத்தாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுங்கிறத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க.
அப்படியே ஆகிட்டாலும் கிளவி கல்லு குண்டு மாதிரி அப்படியே தான் இருக்குது. என்ன ஸ்ட்ராங்கா போட்டாலும் கிளவி போய் சேர மாட்டேங்குது. அப்பா என்னப்பா இது, நாங்க போய் சத்தியத்தை மீறுவோமா? எங்களுக்கு எல்லாரையும் விட அப்பத்தாதாப்பா முக்கியம். அந்த பயம் இருக்கணும். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தை மீறினீங்க நம்ம அப்பத்தாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும். சரி போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அம்மா எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஆமாமா எனக்கு டைம் ஆயிட்டு, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அத்தை என்ன அவர்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? போட்டு கொடுத்தீங்க, சோறு நான் தான் வீட்டுல ஆக்குறேங்கிறத மறந்துடாதீங்க. அப்புறம் சோத்துல ரசத்தை வச்சு விட்டுருவேன். குடும்பம் ஆயிடு, கொலகார குடும்பம். ஐயோ இவளுங்க வேற போட்டி போட்டுக்கிட்டு டெய்லி போய் சத்தியமா என் தலையில அடிச்சு பண்றாளுங்க. இதை எப்படி சுந்தர வேற நம்புறான். அதுவும் இந்த மீனாட்சி இருக்காளே, இதுதான் சாக்குன்னு கொஞ்சம் கூட மாமியாங்கிற பயம் இல்லாம நல்லா சத்திய மனசுல மாங்கு மகள் தலையிலே குட்டிட்டு போறா. அடிய மீனாட்சி இருடி இரு, நீ அந்த தேன்மொழியும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டீங்களோ? இருவடி இருங்க, இன்னைக்கு என் போன்ல அந்த வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி என் பிள்ளைகிட்ட நான் ப்ரூவ் பண்ணல, நீங்க எல்லாரும் போய் சத்தியம் பண்றீங்கன்னு. என் பேரு ராக்கு இல்லையாக்கும். நான் கிளம்புறேம்மா. தூரி சின்னடி இது, காலேஜ்க்கு போறேன்னு இந்த பேக் எடுத்துட்டு போற, புக் எதுவும் எடுத்துக்கலையா? மா இன்னைக்கு லேப் தாமா, அதனால புக்ஸ்லாம் தேவைப்படாது. சரிம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நம்ம போ, ஒன்னும் புரியல. சே தூரி, ஒழுங்கா குரு வேலை பாக்குற காலேஜ்லயே சேர்ந்துருந்தா டெய்லி அவன் கூடயே போயிட்டு அவன் கூடயே வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, டெய்லியும் தனியா போயிட்டு தனியா வர வேண்டியதா இருக்கு. நானே எவ்வளவு பிளான் பண்ணி அவன் வேலை பார்க்குற காலேஜ்ல சேரக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு இந்த காலேஜ்ல சீட் வாங்கி இங்கே போயிட்டு இருந்தா. இந்த அம்மா கேட்குற கேள்வியை பாரு, அவன் காலேஜ்ல சேர்ந்திருந்தா என்னவாவா? அண்ணன் ப்ரொஃபசர், தங்கச்சி ஸ்டூடெண்ட், விளங்கிடும். எங்கேயாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அண்டர் சிசிடிவி மாதிரி இவனோட கண்காணிப்புல இருக்கணும். தேவையா இது? என்னடி நான் கேட்டுட்டே இருக்க, நீ வாய்க்குள்ளாரே முனவிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதான் புள்ள படிக்கிற காலேஜ்ல தானே ஆறாவும் படிக்கிறா. அப்புறம் என்னஹா? இங்க பாருமா, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிடி. ஏய் ஒரு நிமிஷம் இருடி, லேப் இன்னைக்கு உனக்கு லேட்டா தானே சொன்னேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட நீ? ஐயோ கரெக்டாக கேட்குறாங்களே. நமக்கா சமாளிக்க தெரியாது, சமாளிப்போம். இல்லைம்மா, அது லேப் இன்னைக்கு லேட்டாக தாம்மா ஸ்டார்ட் ஆகும். அது ஃப்ரெண்டு ஒருத்தைய பார்க்கணுமா, அவளை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்னாவே காலேஜ் போயிடுவோம். அதாம்மா, அதான். ஓ அப்படியா? சரிடி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு. ஏன்னா டேஞ்சர் லைட்டு ஃபோனு கையுமா தான் வீட்டையே சுற்றி வந்துட்டு இருக்குது. எப்படா வீடியோ எடுத்து நம்ம எல்லாரையும் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்த்துமா. தேனக்கா கிட்ட பேசும்போது டேஞ்சர் லைட்டு அலையக்கா வீடியோ எடுத்து அப்பா கிட்ட போட்டு கொடுத்துற போது. அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். இந்த கிழவி ஆண்ட்ராய்டு போனை வச்சுட்டு இது போற ஆட்டம் இருக்குதே. ஏண்டி இத்தனை வருஷமா எடுக்க முடியாத வீடியோவை இதுக்கு மேல நான் எடுக்க விட்டுருவேனா என்ன? அதெல்லாம் அம்மா அசால்ட்டா பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அது சரி, மாமியாருக்கு ஏத்த நல்ல மருமகதாமா நீ. சரிம்மா, எனக்கு நேரம் ஆகுது. ஃப்ரெண்டு எனக்காக அங்க வெயிட் பண்ணுவா, நான் வரேன். சரிடி. ஃப்ரெண்டுனா அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்குமே, பேர் என்ன? கவி, அவளா? ஆமா அவளே தான். சரிம்மா, அவளை பாக்குறதுக்கு வேற நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். சரிடி. எங்க இந்த செலின் மாமாவை காணும்? காரும் காணல. ஒருவேளை எஸ்கேப் ஆயிட்டானோ? மோவனே எங்கிட்ட எஸ்கேப் ஆகவா பாக்குற? உன்னை தேடி உன் இம்சை இதோ வந்துகிட்டே இருக்கா. எதுக்கும் தேனக்கா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அக்கா, தேன்மொழி அக்கா. என்னடி, எதுக்கு கூப்பிட்ட? துரி, உண்மையாவே இந்த சுடிதார் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. ஆமா, எங்க வாங்கின? என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? போய் உங்க தம்பி கிட்ட கேளுங்க. என்ன அவன்கிட்டயா? ஹே, நான் எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கணும்? அதோட அவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ தேனக்கா, ஆரா தான் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்தா. உங்க தம்பி ஏதோ ஆராவுக்கு எடுக்க வேண்டிய சைஸ் இல்லாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாராம். அதனால என்கிட்ட வந்து ஆரா கொடுத்தா. அப்பனா உங்க தம்பி கிட்ட தானே நீங்க கேட்கணும் இந்த ட்ரெஸ்ஸை எங்க எடுத்தான்னு. அட ஆமா, சைஸ் மாத்தி எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸா இது? ஆமாடி, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னே ஒண்ணும் புரியல. எப்பவுமே இந்த செலிய ஆராவுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் சைஸ் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். ஆனா பாரு, அந்த சைஸ் உனக்கு கரெக்டா இருக்கு. அது என்னன்னு தான் ஒன்னும் புரியல. அதெல்லாம் புரியறதுக்கு நீங்க என்ன வளரணும் தேனக்கா. என்ன வளரணுமா? ஒன்னும் புரியல போ. இப்போதைக்கு எதுவும் புரியாம இருக்கிறதே நல்லது. சரி ஓகே. ஆமா, எங்க உங்க டாக்டர் தம்பி? அவன் எனக்கு சீக்கிரமா கிளம்பிட்டாண்டி. ஏதோ கெட்ட நேரம் வரதுக்குள்ளார நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அட பாவி டாக்டரே, நான் உனக்கு கெட்ட நேரமா? இதோ வந்துகிட்டே இருக்க. உன் கெட்ட நேரம் உன்னை எப்படி ஆட்டி வைக்குது மட்டும் பாரு. ஓ அப்படியாக்கா, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேக்கா. சரிடி. ஆமா, டெய்லி என்கிட்ட ஒரு கணக்கு சொல்லுவே, இன்னைக்கு சொல்லாமே போற? அதுவா, இன்னைக்கு 18. என்னடி, நேத்து 15ன்னு சொன்ன, இன்னைக்கு 18ன்னு சொல்ற? என்னன்னு உங்க தம்பி கிட்ட கேளுங்க, அவரு கரெக்டா சொல்லுவாரு. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். என்ன
சொல்றா இந்த தூரி? முந்தா நாள் கேட்டப்போ 12ன்னு சொன்னா, நேத்தி 15 சொன்னா, இன்னைக்கு 18ன்னு சொல்றா. இருக்க இருக்க கணக்கு அதிகமாயிட்டே போகுது. ஆமா, இது என்ன கணக்கா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அக்கா அக்கா இது வந்துட்டாரா? அக்கா லஞ்ச பேக்ல எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டி. என்ன லஞ்ச் பண்ண? அதான் சொன்னேடி, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். என்ன லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையுமா? ஆட போக்கா நீ வேற அடிக்கடி சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போச்சு. சரி விடு, குரு கிட்ட என் சாப்பாடை தள்ளி விட்டுட்டு எப்படியும் அத்தை இன்னைக்கு நல்ல டேஸ்டா ஏதாச்சும் எனக்காக செஞ்சு கொடுத்து விட்டுருப்பாங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். அது சரி. சரி ஓகே, வாசல் நின்று ஏதோ யோசிச்சே இருந்தே, என்ன யோசிச்ச? அது ஒண்ணும் இல்லாரா, இந்த தூரி நேத்தி என்கிட்ட 15ன்னு ஒரு கணக்கு சொன்னா, இன்னைக்கு 18ன்னு சொல்றா. என்னடி இதுன்னு கேட்டா, அவ போய் ஒரு தம்பி கிட்ட கேளுன்னு சொல்றா. அதாண்டி எனக்கு எதுவும் புரியல, இது என்ன கணக்கா இருக்குன்னு. அது புரிஞ்சிருந்தா நீ எதுக்குக்கா இங்க இருக்க போற? என்னால மாம்ஸ் கூட டூயட்ல பாடிட்டு இருந்திருப்பேன். என்னடி ஆளாளுக்கு என்ன இப்படி கலாய்க்கிறீங்க? என்ன கணக்கு இது? எனக்கு எதுவுமே புரியல. அக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தலக்கா, நீ இன்னும் வளரணும் சரியா? சரி போ போ, மாம்ஸ் உனக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் போய் எடுத்து பேசு. போ என்னது மாமாவா? ஐயோ ஆமா, காலையில இருந்து அவரு நிறைய வாட்டி கால் பண்ணிட்டாரு. ஆனா எங்க இந்த செலிய கரெக்டா உங்க மாமா கிட்ட பேசும்போது அக்கா எனக்கு இது வேணும், அக்கா எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு பேசவே விடாம பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் நான் போய் மாமா கிட்ட பேசுறேன். சரி சரி, என்கிட்ட கடலை போட்டது போதும், மாம்ஸ் கிட்ட போய் கடலை போடு போ. பாவம் மாம்ஸ் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்காரு. சரிக்கா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பா ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி அந்த குரங்கு குட்டியை கழட்டி விட்டாச்சு. என்ன ரொம்ப தூரம் வண்டியை தள்ளிட்டு வர வேண்டியதா போச்சு. எங்க பைக் ஸ்டார்ட் பண்ற சவுண்ட் கேட்டாதான் உடனே குரங்கு குட்டி மாதிரி வந்து ஏறி உட்காந்து பாடி பைக்ல. எது எப்படியோ இன்னைக்கு பிளான் சக்சஸ், குரங்கு குட்டியை சக்சஸ்ஃபுல்லா கழட்டி விட்டாச்சு. எஸ். என்ன குரு, என்ன கழட்டி விட்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தியோ? ஆமாண்டி குட்டிச்சாத்தான். எங்க கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையா, அதுக்குள்ளாதான் வந்து நின்னுட்டியே. சரி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, கூட பைக்ல வராது, என் பைக்ல ஏறாதுன்னு. என்ன குரு, நான் காலேஜ்க்கு சீக்கிரமா போய் படிக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? ஒரு ப்ரொஃபஸரா இருந்துகிட்டு ஏன் குரு இப்படி எல்லாம் பேசுற? நான் காலேஜ்க்கு சீக்கிரமா போறது நீ ஏன் தடுக்கிற குரு? ஏன் தடுக்கிற? அப்புறம் நான் எப்படி குரு கோல்டு மெடல் வாங்குறது? நீயே சொல்லு. அடச்சி, கேவலமா நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் வேற எவன் வேணா நம்புவான், ஆனா இந்த குரு நம்ப மாட்டான். யார் மேடம்? நீங்க காலேஜ்க்கு சீக்கிரமா போய் படிக்க போறீங்களா? ஏண்டி நீ காலேஜ்ல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா காலேஜ் ஃபுல்லா சுத்த வேண்டியது, கேண்டீன்ல போய் நல்லா தின்னு திங்க வேண்டியது, அப்புறம் எவ்வளவு ஒருத்தன் இருப்பானே, அவன் பேர் என்ன, அரவிந்த், அவனை போய் சைட் அடிக்க வேண்டியது. இதை தானே பண்ணிட்டு இருக்க நீ? குரு இது வாலிப வயசு, அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நீ கண்டுக்காத. ஏன் நீ காலேஜ் படிக்கும்போது பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சதே இல்லையா என்ன? நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாராரா, சும்மா விளையாட்டுத்தனத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. உன் அண்ணன் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான், அதனால ஒழுங்கா படிச்சு டிஸ்டிங்ஷன் வாங்குற வழியை பாராரா, புரிஞ்சதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல தள்ளு, வண்டியில உட்காரணும். ஒரு ப்ரொஃபசர் நீ கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்கா? சீக்கிரம் போய் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா தள்ளு குரு. அடிங்க மோவலே, எனக்கு கிளாஸ்ல டெஸ்ட்ல மட்டும் ஒரு மார்க் குறையட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. வந்து உட்காரு வா. இங்க பாரு, அப்புறம் ஒரு கண்டிஷன், சும்மா போற வழியில குரு எனக்கு அதை வாங்கித்தான், குரு எனக்கு இதை வாங்கித்தான், எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க எங்க வண்டி நிறுத்த சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குரு உன் மேல சத்தியமா நான் எதுவும் கேட்க மாட்டேன், ஓகே? கேடி சத்தியம் பண்றதுனா உங்க நொன்ன மேல பண்ண வேண்டியதாடி, எதுக்கு என் மேல பண்றா? ஆனா பாவம் குரு, அதான். அது சரி, உங்க நொன்ன பாவம், நான் பாவம் இல்லையா உனக்கு? மொவலி கிளாஸ்ல மார்க் எனக்கு குறையட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. வந்து உட்காரு வா. குரு நான் விடிய படிச்ச குரு, ஆனா என்னமோ தெரியல குரு, இந்த மண்டையில கொஞ்சமா தான் ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால மார்க் கம்மியானா ப்ளீஸ் குரு திட்டாத. நைட்டு ஃபுல்லா உட்காந்து லேப்ல கொரியன் சீரிஸ் பார்த்துட்டே இருந்தா படிக்கிறது எப்படி மண்டையில ஸ்டோர் ஆகும்? மொவலி எனக்கு கிளாஸ் டெஸ்ட்ல ஒரு மார்க் குறையட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. குரு அடிக்கடி நீ ஒரு விஷயத்த மறந்துடுற. காலேஜ்ல மட்டும்தான் குரு நீ எனக்கு ப்ரொஃபசர், அங்க மட்டும் தான் நீ சொல்றதை இந்த ஆரா கேட்பான். மத்தபடி மவனை என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். மீனாட்சத்துக்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பொண்ணை நல்லா போட்டு கொடுத்துருவேன். ஐயோ, இந்த குட்டிச்சாத்தான் செஞ்சாலும் செய்யும். அம்மா வேற இவ சொல்றத அப்படியே நம்புவாங்க. சும்மா தாயே வரியா, டைம் ஆகுது, சீக்கிரம் காலேஜ்க்கு போகணும். அந்த பயம் இருக்கணும் தம்பி. சரி ஓகே, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணோம்னா வழக்கமா நான் ஒரு கடையில பரோட்டா சாப்பிடுவேன்ல, அங்க போய் 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் காலேஜ்க்கு போலாம், ஓகேவா? என்ன பசிக்கிற மாதிரி இருக்கா? இப்பதானே கொட்டிக்கிட்டு வந்திருப்பா, அதுக்குள்ள எனக்கு பசி வந்துருச்சா என்ன? ரூ வளர பிள்ளைய கண்ணு வைக்காத. என் தலை எழுத்து. உட்காரு, வாங்கி தந்து தொலைக்கிறேன், சீக்கிரம் வா, டைம் ஆகுது. தேங்க்ஸ் குரு.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா எல்லாரும் எபிசோட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் மனம் விரும்புதே ஸ்டோரி டெய்லி போடுங்கன்னு வந்து சொல்றீங்க. ஸோ இப்போதைக்கு மனம் விரும்புதே சீரியல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற ஐடியால தான் வந்து நான் இருக்கேன். அண்ட் போக போக வேணும்னா நான் ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னடா, இது டைட்டில் சாங்ல 4 பேர்ஸ் காட்டினாங்க, பட் 2 பேர்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டடா காட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து தோணும். ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க. பிகாஸ் ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃப்ளோல வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இப்பதான் இந்த பேர்ஸை இறக்கணும், இப்பதான் இந்த கேரக்டர்ஸ் இறக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். அதுபடி தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டா அந்த டைம் வரும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.